காஃபி, டீ மட்டுமே காலை நேரத்துல வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உடல் அளவுல நெறைய பலகீனங்கள் வந்து உண்டாகும். நெறைய வந்து மனதளவிலயும் நெறைய இரிட்டேஷன்ஸ்லாம் வரும். நெறைய பெண்களுக்கு செரிமான கோளாறுகள் இதனால வந்து உண்டாகுது. ஸோ அதனால காஃபி, டீ வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா, இந்த காலகட்டத்துல அது வந்து ஹாட் ஃப்ளாஷஸ் அதே மாரி ஆங்ஸைட்டிய வந்து அது அதிகப்படுத்தும். செரிமான கோளாறுகளையும் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜ்ல வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுகள். நீங்க தொடர்ந்து கொஞ்சம் ஏன்னா நம்ம ஒரு உணவு பொருள சூடு பண்றோம் அப்படின்னா, அத சமைக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம அத சூடு பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம சூடு பண்ண மாட்டோம். கொஞ்சம் மேலோட்டமா சூடு பண்ணி சாப்பிட்டுடுறாங்க. ஸோ இதனால நெறைய கெட்ட பாக்டீரியா, வைரஸ் வந்து நம்ம குடல்ல வந்து தேங்க ஆரம்பிக்குது. 3வதாக அதிகப்படியான சுகர் இருக்கக்கூடிய ஃபுட். மெயினா வந்து நீங்க பேக்கரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது. முக்கியமா கேக் வகைகள், பப்ஸ் இந்த மாதிரியான பிஸ்கெட் வகைகள் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கும் பொழுது, ஸோ உங்க உடம்புல வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும். இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்குது அப்படின்னாலே, உங்களுக்கு உங்க கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகரிக்கிறதுலேருந்து, உடல் எடை அதிகரிக்கிறது வரைக்கும் அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ நாளடைவுல வந்து நீங்க அதீதமான உடல் சோர்வுக்கு வந்து உண்டாகும். அதே மாதிரி வந்து அடிக்கடி பசி உணர்வு உண்டாகி உடல் எடையும் வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால ஹை ப்ராசஸ்டு ஃபுட்டு அதே மாரி வந்து பிரெட்டு, பிஸ்கெட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலரா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை வந்து நீங்க எடுத்துக்கணும். ஆளி விதைய வந்து லைட்டா வறுத்து பொடிச்சுட்டு, நீங்க சாப்பிடக்கூடிய தோசையோ, சட்னியோ இல்ல என்ன காய்கறிகள் வந்து சாப்பிடுறீங்களோ, அதில 1 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க தூவி சாப்பிடலாம். இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன வந்து கொடுக்கும். நீங்க ரெகுலரா கருப்பு எள்ளு ஊற வச்சு வந்து இல்ல வறுத்து வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்னென்ன மூலிகைகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, சதாவரி வந்து எடுத்துக்கலாம். சதாவரி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க வெதுவெதுப்பான வெந்நீரோட வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுவும் வந்து உங்க உடலுக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜன வந்து கொடுக்கும். ஸோ நெறைய பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில சரியான தூக்கம் இல்லாம இருக்கும். ஸோ அதனால அமுக்குரா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அமுக்குரா வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நல்ல இரவு தூக்கமும் இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட ஒரு எளிமையான நடைப்பயிற்சி, நல்ல சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரியான செயல்முறைகள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, மெனோபாஸ் காலகட்டத்தையும் அழகா நம்ம கடந்து வரலாம்.